கிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் அல்லமுள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மை துதித்து சோத்தரித்து செபிக்கிற ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோகத்தில் இருந்தப்பா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படியே எங்களை பிளஸ் பண்ணும்படியே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடைக்கும், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்கே ஏசப்பா நமக்கு கொடுக்குற 9 கனிகளை பாருங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில் இந்த 9 கனிகள் இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆவின் கனியும் ஃபஸ்ட்டு அன்பை குறித்து சொல்கிறார். ஒவ்வொருவரும் அன்பு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லலை. ஒரு மனுஷனுக்கிட்ட இந்த 9 காரியங்கள் இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாத்துலேயுமே 2 இருக்கும். கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு அப்படி இருக்கு இல்லையா? 2 கசப்பு, இனிப்பு எப்படி 2 இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டு துயரம் இருக்கும். அப்போது இதெல்லாம் மேற்கொள்ளணுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த 9 கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டு கட்டளையிடணும். சமாதானம் இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். நீடிய பொறுமை இருக்கணும்னு சொல்கிறாரு. தயவு இருக்கணும்னு சொல்கிறாரு. நற்குணங்கள் இருக்கணும்னு சொல்கிறாரு. விசுவாசமாக இருக்கணும் எல்லா காரியத்திலும்ன்றாரு. சாந்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இச்சை அடக்கம், எதை பார்த்தாலும் வாங்க வேண்டாம், எல்லா பொருளையும் நமக்கு தேவையானது அன்றே சோத்திரப்பா. இந்த ஆவியை அடக்காதவன் மதிலிருந்த பட்டணத்தை போல் இருப்பான்ட்டு ஒரு வசனம் இருக்கும். அப்போ நம்ம ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும். எதை பார்த்தாலையும் அதை வாங்கணுன்ற அந்த ஆசை, அதனால நிறைய செலவுகள், வீண் கிரயங்கள். அதனால ஆண்டு நமக்கு சொல்கிறது 9 கனிகள். இந்த 9 கனிகளை உங்ககிட்ட இல்லைன்னா 1 இருக்கும், 1 இல்லாமல் இருக்கும், 2 இருக்கும், 3 இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த 9 கனிகளை ஏசப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னுட்டு நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்கன்னா ஆண்டு இந்த 9 கனிகளை ஒவ்வொருவர்களுக்குள்ளும் கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, உம்மை துதித்து சோதரித்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே, இந்த 9 கனிகள் ஒவ்வொருவருக்குள்ளப்பா கடந்து வருமுடைய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன்ப்பா. எல்லா குறைவுள்ள மனிதர்கள் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை, சாபங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம் மன்னித்து இந்த 9 கனிகளை எங்களுக்குள்ளப்பா, எங்கள் ஆவியில், ஆத்துமா, சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ள நீர் கட்டளையிட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள, முதியோர்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும் இந்த 9 கனிகளை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போகணும்னா ஒவ்வொருவருக்குள்ள இந்த 9 கனிகள் கிரியை செய்யட்டும்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிற, பார்க்குற, கேட்குற யாவரும்